அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இண்டோர்ல இருந்து இன்றைக்கு நம்முடைய காணொளிய தொடங்கியிருக்கோம். ஏன்னா, அரசியல்லயுமே உள் அரங்கத்துக்குள்ளார, அலுவலகத்துக்குள்ளார நிறைய பேச்சுவார்த்தை, டீலிங்லாம் ஓடிக்கொண்டிருக்குங்க. இப்ப இந்த செவ்வாய்க்கிழமையும் குறிப்பா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கா? இல்லையா? ஏன்னா கூட்டணி சுமூகமா போகுதுங்கிறாங்க. ஆனா தொகுதி பங்கீடு இழுபறிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு விஜய் வேற ஏதாவது நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காரு. இங்கேயும் பரபரப்பா ராகுல் சில மெசேஜ் எல்லாம் தட்டி விட்டுருக்காரு. அத கையில எடுத்துக்கிட்டு கைய எப்படியாவது கரை சேர்த்தணும்னு சிதம்பரம் சிஎம்ம சந்திச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின. இப்படி பல பரபரப்புகள் அரங்கேறி இருக்குங்க. காங்கிரஸ் உடைய எதிர்பார்ப்பு என்ன? இதுக்கு திமுக என்ன பதில் கொடுத்திருக்கு? அதே நேரத்துல தாவேகா எதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க? பல பரபரப்பு பின்னணிகள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ராகுல் கொடுத்த மெசேஜ் நிமிடத்துக்கு நிமிடம் திக் திக். நீண்ட ஆண்டுகளாக பிரிக்க முடியாத சக்தியாக பல தேர்தல்களை வென்ற வலுவான கூட்டணியாக நாங்க இருக்கோம், வலம் வருகிறோம் அப்படின்லாம் பெருமிதத்தோடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவரும் கூட்டணியுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் இந்த 2026 தேர்தல் நெருங்குறப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குமா இருக்காதா, இதுதான் ஹாட் டாபிக்கா பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப வர எப்படின்னா இந்த மார்ச் 3ஆம் தேதி வரை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இதுல ஏற்கனவே பார்த்தோம்னா அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு போர்க்கொடியை தூக்குனாங்க. காங்கிரஸ் உடைய எம்பியான திரு மாணிக்கம் தாக்கூர், இன்னொரு பக்கம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி டிவிகேவ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு போர்க்கொடியை தூக்குனாங்க. இந்த பக்கம் டிஎம்கே சைட்ல இருந்து வார்னிங்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலிடமும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி பல பரபரப்பு பிளாஷ்பேக்குகள் உங்களுக்குலாம் தெரியும். ஓகே, இப்ப நேரடியா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். பேச்சுவார்த்தை நடந்தது திமுகவோடு. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் திரு கிரிஷ் சோடங்கர் காங்கிரஸுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த குழு தலைவர் முக்கியமானவர். டிஎம்கே கொடுக்கின்ற 25 தொகுதிகள்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க அப்படின்னு நேரடியாகவே அட்டாக் பண்றாருங்க. டிஎம்கே இதை பெருசா எடுத்துக்கலாம். அவங்க கூலா தான் ஹேண்டில் பண்றாங்க. என்ன அவங்க கணக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கட்சியை சுற்றி பல பரபரப்புங்க, ஹாட்டா பல பரபரப்புகள் நடந்துட்டு இருந்தது. அதுல முக்கியமா திரு கே.சி. வேணுகோபால் மூத்த தலைவர் அவர் அவசர ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினாரு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்கிட்ட என்னப்பா பண்ணலாம், இப்படிலாம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க எல்லோருக்குமே டிவிக்கு ரூட் எடுக்கலாம் அப்படின்னும் பெரும்பாலானவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கிட்டயும் இது சம்பந்தமாக கேட்கப்பட்டது. டிவிக்கு ரூட் எடுத்தா அது நமக்கு டேஞ்சருங்க, இங்க வாய்ப்பு இல்ல, அது நாமளே படுகுழியில விழுவுற மாதிரி அப்படின்னு ஓப்பனாகவே பதில் கொடுத்திருக்காரு செல்வ பெருந்தகை. அப்படியா? அப்ப என்னதான் பண்றது? நமக்கு வெறும் 25 இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க டிஎம்கே. இத்தனை ஆண்டுகளா கூட இருந்தோம் அப்படின்னு அங்கிருந்து சொல்ல, இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம பவர்ல நிச்சயமா இருப்போம். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம வலுவான திமுக கூட்டணியை விட்டுட்டு 40 எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாடு, புதுச்சேரியில. இவங்கள விட்டுட்டு நம்ம வேறொரு கட்சி டிவிகே பக்கம் போனோம்னா பாஜகவுக்கு நாமளே வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டுல தளம் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. மூணாவதாக திரு விஜய்க்கு எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல, நிரூபிக்கப்படல. அவரை நம்பி இந்த பெரிய கடலை நம்ம கடக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சரின்னு தோணல. அது மட்டும் இல்லாம அவரு பனையூர் தாண்டி பெருசா வெளியிலேயே வரதில்ல. அவங்களுடைய கட்சி பரப்புரைக்கு அதிக அளவுல வரதில்ல. அப்படி இருக்க நமக்காக சேர்த்து தமிழ்நாடு, புதுச்சேரி இங்கெல்லாம் எந்த அளவுக்கு முழுமையா பரப்புரை செய்வாரு அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் செல்வ பெருந்தகை ஓப்பனாகவே இப்படி பதில கொடுத்திருந்தாருங்க. ஏன்னா காங்கிரஸ் சைட்ல ஏனைய சில எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, திரு விஜய் இங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தா, தவேகா கூட்டணி வந்தா இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளாவிலயும் தேர்தல் நடக்க போகுது. கேரளாவிலயும் விஜய்க்கு ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அப்ப கேரளாவிலயும் அவர அழைச்சிட்டு போய் பரப்புரை செய்யலாம். இது எல்லாமே காங்கிரஸ வலுவான மாநில அங்க ஆட்சியில அமர்த்தவும் உதவி செய்யும் அப்படின்னு சவுத் இந்தியா கணக்கும் பெரிய அளவுல காங்கிரஸ்க்கும் இருக்கு. அதுக்கு தான் இப்படி செல்வ பெருந்தகை பதில் கொடுத்து வாயடைச்சாரு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கக்கூடிய சில
சீனியர்கள், சோர்சஸ். ஏன்னா மூத்த காங்கிரஸ் தலைவரான திரு கோப்பண்ணா தாவேக்காவோடு கூட்டணி அமைச்சா அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஓப்பனாகவே இப்ப அட்டாக் பண்ணியிருக்காருங்க. சரிங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படிங்க திரு ப சிதம்பரம் மார்ச் 3ஆம் தேதி முதலமைச்சருடைய வீட்டுக்கு போய் அவரு சந்திச்சாரு அந்த அலுவலகத்துல? என்னங்க நடந்தது அப்படின்னு அந்த கேள்வியை முன் வச்சோம். அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ராகுல் கொடுத்த மெசேஜ், சிஎம் அலுவலகம் பறந்த ப சிதம்பரம் கூலாக ஹேண்டில் செய்த ஸ்டாலின். காங்கிரஸை சுற்றி இப்படி பரபரப்பு இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூலாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இல்லைனாலும் எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு அந்த பிளான் பியை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டாங்க. அதில் ஒன்று தான் ஏற்கனவே தேமுதிகவை கூட்டணிக்குள்ளாரையும் கொண்டு வந்துட்டாங்க. 234 தொகுதிகள்லையும் தேமுதிகவுக்குன்னு கொஞ்சம் வாக்குகள் விழும், அது உதவியா இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. ரெண்டாவது, முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவிலையும் இணைச்சிருக்காங்க. அங்க ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தாரு அதிமுகவில். இன்னைக்கு திமுகவுடைய உறுப்பினர் ஆகியிருக்காரு. பின்னாடி பதவிகள் கொடுக்கப்படலாம், ஆனாலும் அதையே ஒரு பாசிட்டிவா பெரிய ஸ்மார்ட் பிளேவாகவும் திமுகவினர் கொண்டாடுறாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன அளவுல முக்குளத்தூர் சமூக வாக்குகளோ இல்ல இன்னொரு பக்கம் பரவலாக இருக்கக்கூடிய, அதாவது குறைஞ்ச ஓட்டுகள் வித்தியாசத்துல தோல்வி அடைகிற மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் தேமுதிகலாம் வர்றது வெற்றியா மாத்தி கொடுக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவரு கணக்கு போட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா சேஃப்டியாவே முதியோர்களுக்கு கூடுதலாக இப்ப 2000 ஒதுக்கியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை, சிறப்பு தொகை அப்படின்னு மொத்தமா 3200 வங்கி கணக்குலையும் பதிவு செஞ்சிருக்காங்க. சுமார் 40 லட்சம் பேருக்கு மார்ச் 3ஆம் தேதி இந்த அதிரடி அறிவிப்பு. ஸோ பக்காவா, ஏன்னா காங்கிரஸுடைய வாக்கு வங்கியில பெரும்பாலும் முதியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில அதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது காங்கிரஸ் இல்லாம போனான்னு பக்காவா இந்த தொகையை முன்கூட்டியே போட்டுட்டாரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க திமுகவினர். சரி, என்ன நடந்தது? ஏன் திடீர்னு மூத்த தலைவரான முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டரான திரு ப சிதம்பரம் சிஎம் போய் சந்திச்சாரு அப்படின்னு விசாரிச்சோம். என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா திரு கே.சி. வேணுகோபால், அப்புறம் திரு கிஷ் சோடங்கர், இவங்க எல்லாருமே அங்க திரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ்ல முக்கியமானவர், அவர்கிட்ட இந்த தகவல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. திமுக விடாப்பிடியா இருக்காங்க, இறங்கி வர மாதிரி தெரியல. நாம 41ல இருக்கோம், ஆனா அவங்க அந்த 25 தொகுதியிலேயே அவங்க இருக்காங்க. முன்ன கொடுத்த 25ல இருந்து வேணும்னா 25+1 ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளார ராஜ்யசபாவுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யறதால அந்த மார்ச் 5 அந்த அதுக்கு முன்னாடியே உங்க முடிவை சொல்லிருங்க அப்படின்னும் திமுக கெடு விதிச்சாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதி வந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு திரு ராகுல் காந்தி, நன்றி தெரிவிச்சிருந்தாரு திரு மு க ஸ்டாலின். 2 பேருமே சகோதரர் அப்படிங்கிறத பதிவு பண்ணல. இதுவுமே ஒரு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இருந்தது. இப்படி ஒரு ஹீட்டா இருந்த நேரத்துல தான் நம்ம இல்லாமலும் திமுக டிராவல் பண்ணிடுவாங்களோ, அது வேணாம், கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படின்னு ஓகே சீனியர் திரு பாசியை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்க போய் பாருங்க அப்படின்னும் ராகுல் உத்தரவு கொடுத்தாரு. இதற்கு முன்னதாகவே ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், நம்மளும் அதை நம்ம காணொலியில பதிவு செஞ்சிருந்தோம். திரு ப சிதம்பரம் நம்ம இங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில டிராவல் பண்றது தான் இங்க பாஜகவை உள்ள விடாம இருக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவர் தகவல் அனுப்பியிருந்தாரு. ராகுல் அவர்கிட்ட பேசியிருந்தாரு, ஒரு சிறு நினைவூட்டல். ஸோ இதுக்கப்புறம் தான் பாசியை அனுப்பிச்சு விடுறாங்க. அதற்கு முன்னதாக முக்கியமாக திருமதி சோனியா காந்தி அவங்க கிட்டயும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு ப சிதம்பரம். பார்த்து சுமூகமா முடிங்க அப்படின்னு தகவல் வர அதுக்கப்புறம் இங்க சிஎம் சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஸ்பீச் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, ஃபைனலா எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம தகவல்களை விசாரிச்சப்ப இப்போதைக்கு 25+1 அப்படிங்கிறது டிஎம்கே, 41+1 அப்படிங்கிறது காங்கிரஸ். அதுக்கப்புறம் எப்படி இறங்கி வந்திருந்தாங்கன்னா 39 கன்ஃபார்மா வேணும்னு காங்கிரஸ் கேட்டாங்க. இல்ல வேணும்னா 27 கொடுக்கலாம் அப்படின்னு டிஎம்கே சைட்ல சொல்லியிருக்காங்க. ஃபைனலா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 36+1 வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. டிஎம்கே சைடில் வேணும்னா 25+2 ராஜ்யசபா சீட்டு, அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த கோட்டாவில் ஒரு சீட்டை ஒதுக்கிடுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் டிஎம்டிகேவும் எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்குமே வலுவாக இருக்கணும் ராஜ்யசபா பிரதிநிதித்துவம், அதனால மொத்தம் 4 சீட்டில் மற்றவங்களுக்கு கூட்டணிக்கு நிறைய பிரித்து கொடுத்துட முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸ் விடாப்பிடியாக இருந்ததால் 28 தொகுதிகள் அப்படின்னு டிஎம்கே சைடில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் காங்கிரஸ் எங்களுக்கு 36வது கொடுக்கணும் அப்படின்னும், அதில் குறைஞ்சதுன்னா
ஃபைனல் டு ஃபைனலா 34 தொகுதிகளாவது இருக்கணும். அதுதான் கௌரவமா இருக்கும். இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு ராகுல் மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இப்போதைக்கு திமுக சைட்ல 30+1 அப்படின்னு பேசியிருக்கிறதாகவும் அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க. இதன் தொடர்ச்சியாக தான் திரு செல்வ பெருந்தகையும், திரு ப. சிதம்பரம், திரு மு.க. ஸ்டாலின் 2 பேரும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, கூட்டணி சம்பந்தமாக சுமூகமா எல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு முன்னதாக திமுகவும் எங்களுக்கு எந்த விதமான கெடுவும் விதிக்கல அப்படின்னும் செல்வ பெருந்தகை கூலா தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த வேர்வையை துடைச்சுக்கிட்டே அவரும் தகவலை தெரிவிச்சிருக்காருங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் செல்வ பெருந்தகை அவங்களுடைய மகளுடைய திருமண நிச்சயதார்த்த விழாவும் நடந்தது. அதுல தலைவர்கள், முக்கிய தலைவர்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் லாஸ்ட் ஹோப் வெயிட்டிங் விஜய். திரு விஜயை பொறுத்த வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு களத்தை கட்டமைக்கணும்னா வலுவான டிஎம்கே கூட்டணி உடையணும். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியான காங்கிரஸ் டிவிகேவோடு கூட்டணி அமைக்கணும். இதை ஒட்டி தான் அவருடைய காய்கள், அரசியல் காய்களை நகர்த்திட்டு வந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில இப்போ வர அந்த பேச்சுவார்த்தை இழுபறி ஆயிட்டே இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி பால் போட ஆரம்பிச்சாரு. எப்படின்னா இப்போ கூட திரு நிர்மல் குமார் முக்கியமான ஒரு டிவிகேல திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாம போனா திமுகவால 25 தொகுதிகளை கூட வெல்ல முடியாது அப்படின்னு டிஎம்கே ஒண்ணுமேல காங்கிரஸ் தான் முக்கியம்னு சொன்ன மாதிரியும், அப்படிப்பட்ட காங்கிரஸ்க்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரியும் அவரு பேசியிருந்தாரு. சரி, இதுல விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா, டிவிகேவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா ஒரு 70 தொகுதிகள் வரை கொடுக்கலாம். 2வது அவங்களுடைய அந்த பொருளாதார பலம் டிவிகேவுக்கும் உதவும். 3வது ஆட்சியிலையும் அவங்களுக்கு பங்கு கொடுக்கலாம். 4வது அவங்களுடைய அந்த முகங்கள், அரசியல் அனுபவங்கள் எல்லாமே டிவிகே உடைய யங் கேடர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் பல்வேறு கணக்குகள் போடப்பட்டதுங்க. அதை ஒட்டி தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணில இருந்து எப்படியாவது இங்க நகர்ந்து வந்துடணும். அது மட்டும் இல்லாம கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்லயும் விஜய் அவருக்கு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஒரு நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி அமைச்சா பாஜக போன்ற ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சியை எதிர்க்க முடியும். தங்களுக்கு உதவியா இருக்கும். இப்படி பல்வேறு கணக்குகள் விஜய்க்கு இருக்குங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரையும் இவங்களுடைய மீடியேட்டர்ஸ் பேசுறப்ப, எங்க நீங்க டிஎம்கேல கூட்டணியில இருந்தா எம்எல்ஏ ஆகலாம். ஆனா அதனால பெரிய பவர் கிடையாது. ஆட்சியில இருந்தா தானே பவரு. வெறும் பதவியை மட்டும் காப்பாத்தின மாதிரி இருக்கும். இப்பயும் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட்டணியில சேர்ந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா 2029 நெருங்குறப்ப வேற கூட்டணி இல்ல அதே டிஎம்கே கூட்டணி கூட போய்க்கலாம். இங்க சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தினா காங்கிரஸ் கட்சிக்கான பேஸ்மெண்ட்டையும் உறுதியாக்கிக்க முடியும் இல்லையா? எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? புதியவர்களுக்கு ஒரு அரசியல் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படின்லாம் டிவிகேவோட சைட்ல இருந்து கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் சைட்ல இதுதான் விஜய் அவருடைய கணக்கா இருக்கு. இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை இல்லை அப்படின்னு 2 தரப்பில் சொன்னாலும் எப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி தான் பரபரப்பை எகிற வச்சிட்டு இருக்கு சமகால அரசியலுங்க. அதே நேரத்துல ஈரான் வளைகுடா நாடுகள்ல நடந்து கொண்டிருக்கிற அந்த போர் சூழல்கள் தொடர்ந்து இஸ்ரேல், அமெரிக்கா அவங்களுடைய அட்டாக் ஈரான்ல உச்ச தலைவரான திரு கொமேனி அவர்கள் அவருடைய அந்த படுகொலை, மரணம் இது எல்லாமே இந்த காட்சிகள் எல்லாமே நம்மள உலுக்கிட்டு இருக்கு. போர் இல்லாத சமுதாயத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். போர் இல்லாத உலகம் தான் நாகரிகமான உலகம். போரை முன்னெடுக்கிற நாடுகள் நாகரிகத்தோடு நடந்துக்கணும். போரை உடனடியாக நிறுத்தணும். இதுதான் சர்வதேசமெங்கும் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் உலகை வெல்வோம். நன்றி, வணக்கம்.